பாஷா படத்தில் எப்படி அமைதியான ரஜினிக்கு உருப்படியான தம்பியால் பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி இங்கே தனுஷுக்கு உருப்படாத தம்பியால் பிரச்சனை வருது. படத்தில் எதனா இருக்குன்னா எதுவும் இல்லை, ஒரே ஒரு முறை பார்க்கலாம் வாங்க. ராயன் அப்படின்னு எதுக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா காத்தவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன், ராயன் முடியறதுனால தனுஷ் ராயன்னு பேர் வச்சிருக்காரு படத்துக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அசுரன் படத்தில் தன்னுடைய பிள்ளையை சண்டைக்கு போகாதன்னு சொல்லி அவனால் வந்த ஏழ்றையால் இவர் எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்ச்சி வசப்பட்டு சண்டைக்கு போனாரோ அதே சேம் கான்செப்டை இதில் வச்சிருக்காரு. தங்கச்சிக்காக முத அருவாவை எடுத்தவர் கடைசி வரையும் தங்கச்சிக்காகவே அருவாவை எடுக்கிறாரு. ஆரம்பத்தில் ஒரு கை குழந்தையோட வந்தார், கடைசியாக போகும்போதும் கை குழந்தையோட போகிறாரு. பாஷா படத்தில் எப்படி அமைதியான ரஜினிக்கு உருப்படியான தம்பியால் பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி இங்கே தனுஷுக்கு உருப்படாத தம்பியால் பிரச்சனை வருது. அந்த தம்பிகளால் ஏற்பட்ட பிரச்சனையால் இவர் என்ன பண்ணுறாரு, சண்டைக்கு போகிறாரு. கடைசியில் அந்த தம்பிகளும் இவங்களுக்கு எதிரியாக மாறுறாங்க. கடைசியில் தம்பிகளை காப்பாற்றினாரா, அந்த சூழலேருந்து இவர் மீண்டு வந்தாரா அப்படின்ற ஒரு கதையை அவர் எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் ராயன். 4 கான்செப்ட் தான். செல்வராகவன், தனுஷ், எஸ்ஜே சூர்யா, ஏஆர் ரகுமானுடைய மியூசிக். இந்த 4 படமும் சுற்றி உங்களுடைய நடிப்பும் இசையும் நம்மளை கடைசி வரையும் உட்கார வச்சுது. படத்தில் எதனா இருக்குன்னா எதுவும் இல்லை, ஒரே ஒரு முறை பார்க்கலாம் வாங்க. நன்றி.